சார் ஜனநாயகன் படம் வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ எல்லா ரசிகர்களும் சோகத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸ் விஜய் கட்சிக்கும் நடுவில் என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருந்தது. இப்போ அது ஏதோ கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ற மாதிரி காங்கிரஸ் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு விஜய்க்கு ஓப்பனாவே ஒரு ஆதரவு நிலை எடுத்திருக்கிறாங்க. ஜனநாயகன் வெளியீட்டுக்கு வெளிவராம இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்து விஜய்க்கு ஆதரவா கருத்து வெளியிடுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துது. சினிமா படம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொலிட்டிக்கலா இதை எப்படி பாக்குறது? இப்போ காங்கிரஸ் தொடர்ச்சியாக தாவேக்காவோட கூட்டணி போவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருந்தது. காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக அலைன்ஸில் தான் இருக்கோம், நாங்கள் டிவி கேட்கலாம் போகல அப்படின்னு கிரிஷ் ஜோடங்கர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தார். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவாளர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எம்பிக்கள், முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக பார்க்கலாமா இல்லை ஒரு மோரல் சப்போர்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் இவ்வளவு காலம் அவங்க பெரிய அளவில் அவங்களுடைய கருத்தை பொதுத்தளத்தில் பதிவிட்டு அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறினது அப்படின்றது தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத அவங்க வலியுறுத்துகிறாங்க. இதில் என்ன பொலிட்டிக்கல் லாஜிக் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மத்திய அரசின் கீழே தான் இந்த சிபிஎஃப்சின்றது வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஐஎன்பி, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த சிபிஎஃப்சி அப்படின்றது வருது. இப்போ சிபிஎஃப்சியுடைய சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் படத்தை திரையரங்குக்கு கொண்டு வர முடியும். இப்போ பல படங்களுக்கு மத்திய அரசு தாராளமாக அவங்க ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய படங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சர்டிஃபிகேஷன்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன இருக்க போது, ஏன் இதற்கு சர்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறதுல தாமதப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வியாக பார்க்குறேன். இப்போ விஜய்க்கு இந்த விஷயன்றது ஒரு பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. ஈவன் பொலிட்டிக்கலாகவே அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் நம்ம ஃபேன்ஸாக எல்லாம் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா, விஜயுடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அவருடைய படத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை தாண்டி இன்றைக்கி விஜயினுடைய இந்த பிரபல்யம் இருக்குல்ல, அது இன்னொரு கட்டத்துக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லா தேசிய ஊடகங்களும் ஜனநாயகன் பற்றியான விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு, அதற்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல, நீதிமன்றத்தில் நாளைக்கு தீர்ப்பு வர இருக்குது. இதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிட்டுருக்கு. இன்டீட் நாளைக்கும் அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு தீர்ப்பு வரும். தீர்ப்பில் 3 அஸ்பெக்ட்ஸில் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதிமன்றம் இந்த மாதிரியான வழக்குகளை தலையிட விரும்பலை, அதனால் இந்த கேஸை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஃப்சிக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீதிபதியே நான் இந்த படத்தை பார்க்கணும், எனக்கு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போடுங்க, நான் பார்த்துட்டு நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தில் நாளைக்கு எப்படி இந்த வழக்கு வரப்போகுது அப்படின்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ படத்தை பார்த்த ஒரு சில பேர் நமக்கு தெரிந்த நபர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது இந்த படத்தில் சிபிஎஃப்சி தாமதப்படுத்துவதற்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான ஒரு காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் இருக்குது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான காட்சி அமைப்புகள் இதில் இருக்குது. அது தொடர்பான டயலாக்ஸும் இதில் இருக்குது. அது அப்ஜெக்ஷனுக்குரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹியூமனைஸ்டு ரோபோட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம் அப்படின்னு ஒன்று மென்ஷன் ஆகிருக்கு. அதை வில்லன்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஓஎம் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியல, பட் நீங்கள் வேகமாக சொல்லும் போது ஓம்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அது ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். படத்தில் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. ஸோ அது மத ரீதியிலாக புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்கள் சொல்லப்படுது. அவங்களும் முழுமையாக என்கிட்ட சொல்லலை இதுதான் அப்படின்னு சொல்லலை,
பட் இந்த ரெண்டும் வந்து அப்ஜெக்ஷனுக்கு உரியது அப்படின்னு சிபிஎஃப்சி சொன்னதா சொல்லப்படுது. சார், சிபிஎஃப்சி வந்து டிலே பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் நம்ம போய் கேட்குறப்போ வந்து இது திமுக தான் காரணம், எப்போவுமே விஜய் வந்து டிவிகே டிஎம்கே ஒரே நம்மளோட போட்டியாளரே டிஎம்கே தான், டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னதுனாலே வந்து டிஎம்கே தான் இப்போ ஜனநாயகன் வராததுக்கும் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் போய் சேருது. இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களே இதை வாய்ஸ் அவுட் பண்ணி சிபிஎஃப்சி வந்து பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவையா இருந்து இந்த மாதிரி டிலே பண்றாங்க வேணும்னே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து காங்கிரஸ் எடுக்கிறாங்க. ஆனா திமுகவை சேர்ந்த டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்ல மறுக்கிறாரு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வந்து அவங்க திமுக தான் காரணம் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவா வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? சிபிஎஃப்சியை பொறுத்தவரையில் இப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். மேபி நமக்கு ஈவினிங் அந்த இன்டர்வியூ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். பொதுவாக சிபிஎஃப்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து அந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 120 மெம்பர்ஸ் இருப்பாங்க போல். அவங்க வந்து ரேண்டமாக படம் பார்க்க வைப்பாங்க. இப்போ ஒரு 4 பேர் இந்த முறை வந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு படம் வந்து அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினிங் டீமில் வந்து நம்ம பார்த்த 4 பேர் இருக்க மாட்டோம், வேறு யாராவது இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 120 பேர்கிட்ட இருப்பாங்க. அதில் வந்து அந்த ரீஜினல் ஆஃபீஸருடைய சஜஷன் பேரில் வந்து ஒரு 4 பேர் வருவாங்க, அந்த பேனல் மெம்பர்ஸாக 4 பேர் வருவாங்க, ரீஜினல் ஆஃபீஸரோட சேர்த்து 5 பேர் படம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி வந்து இதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பாஜக சார்பில் அது இருக்கா இல்லை திமுக சார்பில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி இப்போ பராசக்தின்ற ஒரு படம், அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உணர்வை முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கான சர்டிஃபிகேஷன் கிளியர் ஆகும் பொழுது அந்த படம் வந்து நீதிமன்றத்துக்கு போகாத போது ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸில் எடுக்கப்பட்ட படம் வந்து தடை செய்யப்படுது, இல்லை அந்த படத்துக்கு வந்து இன்ன வரையும் சர்டிஃபிகேஷன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து இதில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஜயனுடைய படத்தை வந்து திரையிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா திமுகவுக்கு நல்லாவே தெரியும், பாஜக வேணால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், அவங்க வந்து இதில் ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கலாம். ஆனால் டிஎம்கே பொறுத்தவரையில் நல்லாவே தெரியும், அப்படி நம்ம ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக விஜய்க்கு வந்து சிம்பதி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவங்க வந்து 10ஆம் தேதி நம்ம வரலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க பராசக்தியோட. 9ஆம் தேதி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஏற்கனவே விஜய் படம் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம வந்து சேம் டே கிளாஷ் பண்ணுறதை விட நம்ம வந்து 10ஆம் தேதி வந்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. 10ஆம் தேதி ஏன் வந்தாங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தீய சக்தின்னு ரொம்ப வந்து வீரியமாக திமுகவை அட்டாக் பண்ணது ஒரு ரீசனாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து விஜயனுடைய படத்தை முடக்கணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. சரி, இப்போ அவருடைய லாஸ்ட் படம் அவர் பல ஹீரோஸ் கிட்டேயே நம்ம கேட்கும்போது இப்போ ஜெயம் ரவி போன்றவர்கள் எல்லாருமே வந்து சிம்பு அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்றத ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து இவருடைய படத்துக்காண்டி நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்ற ஹேஷ்டேக் எல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. திரையுலகிலுமே அவருக்கான சப்போர்ட் வர ஆரம்பிக்குது. ஜெயம் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் பராசக்தி படத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்றத ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அவருமே ஜனநாயகனுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ விஜய் பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து இன்னொரு நடிகரை பற்றி எந்த தருணத்திலையும் தவறாக பேசினதே கிடையாது, அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சனாக தான் இருந்திருக்கிறாரு, யாருடைய வாழ்க்கையும் கெடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு அவருடைய டேட் கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த படம் வெற்றியடையும் வரை அந்த ப்ரொடியூசர் டைரக்டரோட வந்து டச்சில் இருப்பார், அதற்கு பிறகு வந்து அவருடைய பாதையில் போவார் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பங்க்சுவலான ஒரு ஆள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஜெயம் ரவி அப்புறம் வந்து சிம்பு எல்லாம் வந்து ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னா, இப்போ விஜயுடைய ட்ராவல் அப்படின்றது ரொம்ப பெருசு இல்லை. இப்போ 33 வருஷம் ரஜினி கமலுக்கு பிறகு இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து விஜய் அஜித்தை வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் பார்க்குறாங்க, ஒரு டெமிகாட் இமேஜோடு பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு 33 இயர்ஸ் வந்து ஒரு ஹீரோ வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி அவருக்கு நடந்தது வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எல்லா நடிகர்களும் இப்போ வி ஸ்டாண்ட் வித் தளபதி, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு போகிறதுக்கான முக்கியமான காரணம் கூட அதுதான். நாளைக்கு நமக்கு நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வரத்தானே செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் தான் போடுறாங்க.
இது விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜ் தான். என்னை கேட்டால் வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு என்னதான் சேலஞ்சஸ் எல்லாமே இருந்தாலும் கூட அவர் பின்வாங்காமல் சரியாக வந்து மக்களுடைய உணர்வோடு நின்னார் அப்படின்னா இந்த மைலேஜ் வந்து இன்னும் அதிகமாவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய அனுதாபம் இப்போயே ஏற்பட்டுருச்சு. நாளைக்கு ஒரு வேளை வந்து அவருக்கு எதிராக வந்து தீர்ப்பு வருது அப்படின்னா நிச்சயமாக அந்த அனுதாபம் வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா எல்லாரும் மென்ஷன் பண்ணி போகிறது உங்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து அஸ் எ பர்சனாகவே வந்து ஈஸ் இன்ஸ்பைரிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது என்ன ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய இறுதி படம், அவர் எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் பெரிய கட்சிகள், பாஜகவும் சரி மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள், ஸ்டேட் கவர்ன் பண்ணக்கூடிய கட்சியாகவும் இருக்குது. 2 கட்சியுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அந்த டிலே இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். வராமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? ஏன்னா அந்த விளைவுகள் என்ன அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் தானே சார்? இல்லை அந்த அளவுக்கு வந்து முடக்கலாம் மாட்டாங்க. மேபி வந்து 26 வந்து ஜனவரி 26 அதுவுமே ஒரு ஹாலிடே டைம் தான். ஸோ அப்போ வந்து ரிபப்ளிக் டே அப்போ வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று ஒரு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஆர்டர் அவங்க வந்து ரிசர்வ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, படக்குழு சார்பில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வந்து எல்லா திரையரங்குக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அதாவது படம் வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ண போகிறோம் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் எழுதணும்னு நினைக்கிறேன். நேற்று 10:36 போல தான் அஃபீஷியலாக வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது. இது மாதிரி நாங்கள் படத்தை போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தை முடக்குவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே வந்து கட் இருந்தாலும் அவங்க வந்து இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்களே, ரிவைசிங் கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கட்டை வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் தானே. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஏபிசி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, பிளான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் தெரிஞ்சு தான் இந்த படத்தையே பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து முழுக்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பாக அது இருக்கா, இல்லை விஜயும் இதில் வந்து பணம் போட்டு பண்ணுறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா விஜயினுடைய மேனேஜர் தான் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அப்படின்றப்ப விஜய்க்கு நிச்சயமாக தெரியும் இது வந்து பொலிட்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுத்துவாங்க, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியும். அவருடைய பல படங்கள் வந்து தொடர்ச்சியாக ரிலீஸ் தேதி வந்து சிக்கலுக்குள்ளாகி ரிலீஸ் ஆன படங்கள் தான், எல்லாமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் அதனால் அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் இது புதுசு கிடையாது. கம்ப்ளீட்டாக முடக்க மாட்டாங்க. மேபி படம் ரிலீஸ் ஆகுதுல டிலே ஆகும். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே, விஜய் வந்து ஜெயலலிதாட்ட கை கட்டி நின்னார், அதே மாதிரி அவர் வந்து படிச்சு போயிடுவார், மோடிட்டு போனார் 2014. அவர் மட்டும் பார்க்கலாமா, எல்லா செலிப்ரிட்டிஸும் அந்த டைமில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ மோடியை போய் ஒவ்வொரு சேனல்லேருந்தும் பேட்டி எடுத்தாங்க. அப்போ வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு பாஜக சார்பில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பிரதமர் மோடிகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான், பிரதமர் ஆகலை. அப்போ குஜராத் மாடல்ன்ற ஒரு மாடலை வந்து முன்னிறுத்தி குஜராத்தில் இவர் வந்து சிஎம்மாக இருக்கும்போது அது சாதிச்சார், இது பண்ணார், அது செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வெவ்வேறு தருணங்களில் சந்திக்க வச்சாங்க. அப்போ வந்து விஜய் வந்து கோயம்புத்தூரில் போய் சந்தித்தார் அப்படின்றது தான் உண்மை. நான் அப்போ வந்து புதிய தலைமுறையில் 2014 நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, 13-14 அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நடந்தது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து முடக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து விஜய் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வளர்ந்துட்டார். அதை தாண்டி இவருக்கு இருக்கக்கூடிய பிரபல்யம் இன்றைக்கி அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு ஹோப்பாக, ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்களே அவருடைய ரசிகர்கள். அப்படின்றப்ப அவருடைய பிம்பம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் விஜய் வந்து முடக்கிற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ சுதா கொங்கர் அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்போவுமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக ஒரு ஜென்யூனான ஒரு விஷயமா தான் வந்து சிபிஎஃப்சி வந்து எப்போவுமே ஒரு படத்தை வந்து அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை டிலே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்யூனாக தான் பண்ணுவாங்களே தவிர இவங்களுக்கு உள்நோக்கம்லாம் நீங்கள் கற்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ பேனலில் இருந்த மெம்பர்ஸ் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்களும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மேபி சம் ஈகோ கிளாஷ் இருந்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நாங்கள் 1 or 2 டேஸில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலை அப்படின்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு படக்குழு சார்பில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீ கோர்ட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளாஷ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நடந்ததான்றது நமக்கு தெரியல. பொதுவாக வந்து பெரிய பட்ஜெட் படங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க எக்ஸாமின் பண்ணி அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்களாம். இதுவரை எந்த பிரச்சனையும் அது மாதிரி நடந்ததில்லை. மேபி ஆஃப்டர் சென்சார் வந்து அமைப்புகள் சில பேர் வந்து
இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இந்த படம் வந்து எங்களுடைய மத உணர்வுகளை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சமூக பின்னணியிலேருந்து வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு படம் வந்து சென்சாரில் இருக்கும்போது அன்சென்சார்டு ஃபில்முக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. இப்போ சென்சார் பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இது வந்து விஜய் படம், பெரிய பொருட்செலவோட எடுத்திருக்கிறாங்க. ஸோ உடனடியாக இதுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து தட்கலில் தானே அப்ளை பண்ணுறாங்க. தட்கல்னால் உங்களுக்கு இம்மீடியட்டாக அவங்க எடுத்து அந்த படத்தை பார்ப்பாங்க. ஒரு 10-15 படம் இருக்குது சென்சாருக்கு வந்திருக்கு அப்படின்னா 1 by 1 தானே பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் தட்கலில் வரும்போது உங்களுடைய படத்தை வந்து விரைவாக பார்த்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. அதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே, இப்போ நம்மளுடைய அமைப்புடைய பவர் என்னன்றதை காமிப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஓகே சார். எப்படியும் ஜனநாயகன் படம் வெளிவர போகுது. பட் ஆனால் எப்போ வரப்போகுது அப்படின்றது இன்னும் தெரியல. நாளன்னைக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் இந்த பிரச்சனை கொஞ்சம் வீரியம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சிகளும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படும். ஸோ என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடக்குது, என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்றத அவங்களுமே கமெண்ட்டில் சொல்லட்டும்.